அப்போ வேலைக்காரி எப்படி தென்றலா மாறினா? நான் பார்க்கும்போது தென்றலா தான் இருந்தா. போய் கைய பிடிச்ச வேலைக்காரியா மாறி. அந்த அக்கா என்ன சொல்லிட்டு போச்சுன்னு கேட்டியா? அத விடுறா. அவங்க என் பார்வையில தென்றல் மாதிரி தெரிஞ்சாங்களா? எப்பா டேய், எப்படா இவ்வளவு கரெக்டா சொல்ற? எப்படா சொல்ற? எப்படா? டேய், நான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். மார்க்கமா தான் அலைகிறேன். நைட் எல்லாம் தென்றல் தென்றல்னு சொல்லி நான் தூங்க விடாம உயிரை எடுத்தேன். விடிஞ்சா பல்லு விளக்க பேசி பேசி தென்றல் தான் எடுத்து கொடுத்தாங்கற. இப்ப வேலைக்கார அக்காவை கையை பிடிச்சி இழுக்கிற. டேய், எப்ப வேலைக்கு வர அக்கா மூஞ்சலா தென்றல் மாதிரி தெரிய ஆரம்பிச்சதோ உனக்கு என்னன்னு எனக்கு புரிஞ்சு போச்சுடா. புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சு போச்சு உனக்கு? முத்திருச்சு. முத்திருச்சா? என்னடா சொல்ற? உனக்கு லவ் முத்திருச்சு. என்னது லவ்வா? மேகனா சொன்ன மாதிரி நீ உனக்கே தெரியாம தென்றல லவ் பண்ணிக்கிட்டு இருக்கடா. ஷாக்காவாத. அந்த லவ்வோட சிம்டம்ஸ் தான் இதெல்லாம். ஆஃப்டர் ஆல் ஒரே ஒரு நாள் தென்றலை பத்தி யோசிக்கவே கூடாதுன்னு சொன்னதுக்காக அவளை நீ எத்தனை தடவை எத்தனை விதமா நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்க பாத்தியா? நைட்டு முழுக்க போதையில நீ தென்றலை பத்தி மட்டும் தான் பேசிக்கிட்டு இருந்த. இப்ப காலையில விடிஞ்சதுல இருந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கே புரிஞ்சிருக்கும். தென்றலோட நினைப்பு மட்டும்தான் உன் மைண்ட் ஃபுல்லா ஆக்கிரமிச்சிருக்கு. தென்றல் உனக்கு பேசி பிரஷ் எடுத்து கொடுத்தாங்கற, சாப்பிடுற சப்பாத்தில தென்றல் முகம் தெரியுதுங்கற. பத்தாததுக்கு வேலைக்கார அக்கா உள்பட நீ பாக்குற எல்லாரையுமே தென்றல் மாதிரியே தெரியுதுங்கற. டேய், காதலும் ஒரு வகையில கர்ப்பம் மாதிரி தாண்டா. என்னது கர்ப்பமா? கர்ப்பத்தை மறைக்க முடியுமா? முடியாதுல்ல. அதே மாதிரிதான் காதலும். மறைக்கவே முடியாது. இந்த மாதிரி திடீர்னு எப்பயாச்சும் தெரிய வந்துடும். உண்மையை சொல்ற மச்சான், நீயும் தென்றலும் சரியான ஜோடி. பேசாம தென்றல் கிட்ட மூலமா சொல்லிடு. டேய், என்னடா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? நான் கரெக்டா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இத்தனை நாளா நீ தென்றல் லவ் பண்றன்ற விஷயத்த இன்னைக்கு நீயாவே உணர்ந்துட்டல. அப்புறம் என்ன? பேசாம அவகிட்ட போய் லவ் சொல்லிடு. என்னடா யோசிக்கிற? நீ போய் அவகிட்ட உன் லவ் சொன்னா அவ உன தப்பா நினைப்பான்னு யோசிக்கிறியா? கண்டிப்பா தப்பா தான் நினைப்பா. இத்தனை நாளா ஃப்ரெண்டா பழகினவன் இப்படி திடீர்னு வந்து லவ் பண்றேன்னு சொன்னா எந்த பொண்ணுதான் உடனே ஏத்துக்குவா? தென்றல் உடனே காதலை ஏத்துக்கலனாலும் போக போக புரிஞ்சு கண்டிப்பா ஏத்துக்குவா. அவகிட்ட உன் லவ் நீயா சொல்றியா, இல்ல நீ அவளை லவ் பண்ற விஷயத்த நானே தெரியப்படுத்தவா? டேய், ஆகாஷ் கூட தென்றலுக்கு நிச்சயமே ஆயிடுச்சு. இப்ப போய் நான் சொன்னா அவங்க என்ன அருவருப்பா பார்க்க மாட்டாங்க. அட யாரா இவன்? அவ கல்யாண மேடையிலேயே மாப்பிளைய சேஞ்ச் பண்றானுங்க. நிச்சயதார்த்தத்தை போய் பெருசா பேசிக்கிட்டு. டேய் இல்லடா, நீ எதுவும் பேச வேணாம். நான் சொல்றதை மட்டும் கேளு. தென்றலுக்கு ஆகாஷ் மேல எந்த அபிப்பிராயமும் கிடையாது. இது அவங்க வீட்டுல இருக்கிறவங்களோட நிர்பந்தம். அதனால மட்டும்தான் தென்றல் ஆகாஷ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சிருக்கா. ஏதோ ஒரு காரணத்துக்காக நாளைக்கு தென்றலோட அப்பா அம்மா தென்றல் கிட்ட ஆகாஷ கல்யாணம் பண்ணிக்காதன்னு சொல்லிட்டாங்கன்னு வையேன், அவன் உடனே ஓகே சொல்லிடுவான். அதனால எந்தவித கில்ட்டினஸும் இல்லாம தென்றல் கிட்ட தாராளமா உள்ளவா சொல்லலாம். தென்றலோட கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீ உள்ளவ சொல்லிடு. அதுதான் உனக்கும் நல்லது, தென்றலோட லைஃபுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. என்னடா யோசிக்கிற? நான் திரும்பவும் சொல்றேன், தென்றலுக்கு நீதான் பொருத்தமான மாப்பிள்ளை. உன்னாலதான் தென்றலை சந்தோஷமா பாத்துக்க முடியும். இவன் சொல்றது கரெக்டா? எனக்கு ஒன்னும் புரியலையே. பேசாம தென்றல் கிட்ட சொல்லிடலாமா? இன்னும் ஏன்டா தயங்குற?
இல்லடா, இது சரியா வராது. யோசிக்கும் போதே ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு. இல்ல மச்சான், நான் என்ன வேணான்னு சொன்னா விட்டுரு. என் லவ் என்னோட இருக்கட்டும், தென்றலுக்கு தெரியவே கூடாது. தயவு செஞ்சு இந்த விஷயம் தென்றல் கிட்ட மட்டும் இல்ல, வேற யாருக்கிட்டையும் சொல்லிடாத. நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் யாருக்காவது தெரியப்படுத்தினா நான் அடுத்த நிமிஷமே. மச்சான், அவசரப்பட்டு இந்த தப்பான முடிவுக்கு போயிடாதடா. என்ன எதுவும் பண்ணிக்க மாட்டேன். உன்னை கொன்றுவேன். என்ன கொல்லுவானா? நான் எங்கடா பாவம் பண்ணேன்? தாயே, வணக்கம்மா. வாங்க உட்காருங்க. அம்மா, தப்பா எடுத்துக்காதீங்க. நான் இதுக்கு முன்னாடி உங்களை இந்த ஊர்ல பார்த்ததில்ல. என்ன விஷயமா என்ன தேடி வந்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என் பேரு ஆண்டாள். ஆண்டாள் அருணாச்சலம். எங்க குடும்ப ஜோசியர் வேற ஒருத்தர். என் பேரனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். ம், அவனோட ஜாதகத்தையும் பொண்ணோட ஜாதகத்தையும் ஏற்கனவே எங்க குடும்ப ஜோசியர்கிட்ட கொடுத்து ஜாதகம் பார்த்து நல்லபடியா நிச்சயதார்த்தமும் முடிஞ்சிடுச்சு. என் பேரன் கல்யாணத்துல ஏதோ ஒரு சிக்கல் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச சில முக்கியமானவங்க உங்களை பத்தி சொன்னாங்க. அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ம், நல்லதும்மா. இது பையனோட ஜாதகம், இது பொண்ணோட ஜாதகம். ரெண்டையும் நல்லா பாத்துக்குங்க. கல்யாணத்துல ஏதாவது சிக்கல் இருந்தா அதை தீர்க்கறதுக்கு ஏதாவது நல்ல பரிகாரம் சொல்லுங்க. என்ன ஜோசியரே, எதுக்காக ஜாதக நோட்டோட சேர்த்து தட்சிண தட்டையும் ஏன் பக்கம் தள்ளி விடுறீங்க? என்ன நம்பி வர்றவங்க கிட்ட நல்ல விஷயத்த சொல்லும் போதுதான் அவங்க கொடுக்கிற தட்சணையை நான் ஏத்துக்குவேன். தர்ம சங்கடமான விஷயங்களை சொல்லும் போது நான் எதையுமே வாங்கிக்க மாட்டேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. தர்ம சங்கடமான விஷயம்னா என்ன அது? நீங்க கொடுத்த பொண்ணு மாப்பிள்ள 2 பேரோட ஜாதகத்தையும் நான் நல்லா அலசி ஆராய்ஞ்சு பார்த்துட்டேன். பணத்துக்காகவும் பொருட்களுக்காகவும் நான் யார்கிட்டயும் என் தொழில் தர்மத்தை அடமானம் வைக்கிறது இல்ல. கட்டம் என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் நான் சொல்லுவேன். இத பாருங்கம்மா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நீங்க முடிவு பண்ணி இருக்கலாம், ஆசையும் படலாம். ஆனா அது நடக்காதுமா. ஜோசியரே, ஏமா கோபப்படுறீங்க? இத நானா சொல்லல, ஜாதக கட்டம் சொல்லுது. என்ன சொல்லுது? இந்த ஜோடி எப்பவுமே ஒண்ணு சேராது. அதனால இந்த கல்யாணம் நடக்காது. இத பாருங்க, நீங்க என்னதான் முயற்சி எடுத்தாலும் இவங்களை ஒண்ணு சேர்த்து வைக்கவே முடியாது. இவங்க 2 பேரோட ஜாதகமும் அப்படிதான் சொல்லுது. போத நிறுத்தியா, போத நிறுத்தியா.
எப்படிப்பட்டவன்னு தெரியாம உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே போற. அம்மா, எனக்கு ஜாதகம் மட்டும் இல்ல, கைரேகை கண்ரேகை கூட நல்லா பார்க்க தெரியும். உங்களை நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது கூட இல்ல. ஆனா நீங்க யாரு, எப்படிப்பட்டவங்கன்னு உங்க கண்ணை பார்த்தே நான் சொல்லட்டுமா? நீங்க பிறந்தது 1969 வருஷம் வைகாசி மாசம் அதிகாலையில பிறந்திருக்கீங்க. நீங்க பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் தோல்வினா என்னன்னே பார்த்ததில்ல, சரியா? ஊரே வணங்குற உங்க கணவர் கூட உங்க முன்னாடி அடங்கித்தான் போவாரு. இதுவும் சரியா? அவ்வளவு ஏன், நீங்க பெத்த புள்ள கூட உங்க முன்னாடி உரிமையா கோபத்தை கூட காட்ட முடியாது. நீங்க நினைச்சது மட்டும் தான் நடக்கும். உங்களை பத்தின இந்த விவரம் மட்டும் போதுமா, இல்ல இன்னும் சொல்லட்டுமா? இதெல்லாம் எல்லா ஜோசியக்காரங்களும் ஈஸியா கணிக்கிற விஷயம்தான். இதுக்காக நீ சொல்ற எல்லாத்தையும் நான் நம்ப தயாரா இல்ல. கட்டம் சொல்றதான் நான் சொன்னேன். அத நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம். வேண்டாம் ஜோசியரே, இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க எத்தனை நாள் நான் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா உனக்கு? நீ பாட்டுக்கு ஓ இஷ்டத்துக்கு கட்டம் சரியில்லை பட்டம் சரியில்லைன்னு சாதாரணமா இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்ற. இந்த ஆண்டாள் நினைச்சா எதையும் நடத்தாம விட்டது இல்ல. அதே மாதிரி இந்த கல்யாணத்தையும் நடத்தி காட்டுற. இல்லம்மா, உங்களால் அது நிச்சயமா முடியாது. இந்த கல்யாணம் நடக்காதுங்கிறது தான் விதி. ஜோசியரே, இந்த ஆண்டாள் அந்த விதிய பல தடவை மாத்தி காட்டியிருக்கா. நீங்களா மாத்திருக்க மாட்டீங்கம்மா. அந்த விதிய நீங்க தான் மாத்தணும்னு உங்களுக்கு ஒரு விதி இருந்திருக்கும். அதனால நீங்க மாத்திருப்பீங்க. என்ன விதண்டாவாதம் பேசிக்கிட்டு இருக்கியா? நான் யதார்த்தத்தை சொல்லிட்டு இருக்கேம்மா. இந்த கல்யாணம் நடக்காதுங்கிறது விதி, இறைவன் போட்ட விதி. இது உங்களால மட்டும் இல்ல, வேற யாரும் தலைகீழா நின்னாலும் மாத்த முடியாது. இத பார், உனக்கு பணம் வேணும்னா எவ்வளவு வேணும்னாலும் என்கிட்ட நேரடியா கேட்டு வாங்கிக்க. அத விட்டுட்டு சும்மா இந்த கல்யாணம் நடக்காதுன்னு என்ன பயமுறுத்தி பணம் பறிக்க ஆசைப்படாத. நீங்க என்ன பணத்துக்காக போய் சொல்ற ஜோசியர்னு சொல்றீங்க, அப்படித்தானே? எனக்கு உன்னை பார்த்தா அப்படித்தான் தோணுது. கருப்பையா, நான் தப்பான ஜோசியரை பார்க்க வந்துட்டேன். தட்சண தட்டை எடுத்துட்டு போ. ஜோசியரே, இந்த கல்யாணத்தை நான் எப்படியும் நடத்தி காட்டுவேன். அதுக்கு மறக்காம உனக்கு சொல்லி அனுப்புறேன். வந்து கண்ணால பாத்துட்டு போ. அம்மா, ஒரு நிமிஷம்.
இங்க பார்க்க வர்றவங்க எல்லாம் போகும்போது நன்றியோட என்ன கையெடுத்து கும்பிட்டுட்டு தான் போவாங்க. ஆனா முதல் முறையா நீங்க என்ன தப்பான ஜோசியர்னு சொல்லிட்டு போறீங்க. இத பாருங்க, நான் என் தொழில்ல எவ்வளவு உண்மையானவன்னு உங்களுக்கு தெரியப்படுத்தணும் இல்லையா? அதுக்கு கொஞ்சம் இருங்க, வர. நான் இதுல ஒண்ணு எழுதி வச்சிருக்கேன். நாளைக்கு காலையில 9 மணிக்கு இந்த பெட்டியை திறந்து இதுல நான் என்ன எழுதியிருக்கேன்னு படிச்சு பாருங்க. சரியா 9:01 நான் இதுல எழுதியிருக்கிற விஷயம் உங்க வாழ்க்கையில நடக்கும். நிச்சயம் நடக்கும். அப்படி நடக்கலனா நான் என்னோட ஜோசிய தொழிலையே விட்டுறேன். இந்தாங்க. பிடிங்க. இத பாருங்க, எனக்கு என் மேலையும் என் தொழில் மேலையும் பெரிய நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கும் உங்க மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா நாளைக்கு காலையில 9 மணிக்கு முன்னாடி நீங்க அதை பிரிச்சு படிக்க கூடாது. மீறி படிச்சிட்டீங்கன்னா அந்த நிமிஷமே நீங்க என்கிட்ட தோத்து போயிட்டீங்கன்னு அர்த்தம்.